ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பீச்சுக்கு போயிட்டு மீன் மார்க்கெட்டில் வாங்கினோம் இல்லையா எறா. அந்த எறாவை நான் இன்றைக்கி தொக்கு பண்ணியிருக்கேன். நான் தொக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னா, யூஸ்வலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டுட்டேன். எண்ணெயில் கொஞ்சம் முழு பூண்டையும் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதும் நான் கொஞ்சம் தக்காளி தான் இதுக்கு சேர்ப்பேன். மீதி தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுருவேன். ஏன்னா பசங்க தக்காளியாக இருந்தால் சாப்பிட மாட்டுறாங்கன்ட்டு. தக்காளி நல்லா வதங்கினதுமே எறாவையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இதிலேருந்தே நிறைய தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டினதும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடுவேன். ஓரளவு வதங்கினதுமே மிளகாத்தூள் போட்டும் வதக்கிடுவேன். இதில் நான் எப்பயுமே தண்ணி விட்டு செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போயுமே எறா தொக்கு 2 days ஆகுது சாப்பிடுவாங்க. அதனால் தண்ணி விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் எண்ணெயிலேயே தான் செய்வேன். ஒரு 1 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வச்சு எண்ணெயிலேயே வதக்கி செய்வேன். எறா தொக்கு ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக மல்லியும் தூவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் எறா தொக்கு எப்போ செஞ்சாலும் முட்டை இருக்கணும். ஸோ முட்டை எடுத்துகிட்டு வந்து அவிச்சு அதுக்கப்புறம் எறா தொக்கில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.